இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு பலாமர தோப்புக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா பண்ருட்டியில் பத்திரக்கோட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. இந்த தோப்போட உரிமையாளர் மிஸ்டர் ஹரிதாஸ் சார்கிட்ட பலாமரத்தை பற்றி நம்ம தோப்பை பற்றி பல கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். சார், உங்களை பற்றியும் தோப்பை பற்றியும் சொல்லுங்கள் சார். என் பேர் ஹரிதாஸுங்க. எனக்கு ஒரு 66 வயசாகுது. வேளாண்மை துறையில் ஒரு 35 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கேன். பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்று ஒரு 8 ஆண்டுகள் ஆகுது. இந்த பணியினோட நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னா, இந்த விவசாயத்திலே சிறந்தது பலா விவசாயம். அந்த பலா விவசாயம் இந்த பிரபஞ்சத்தையே பாதுகாக்கும், நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணும். காய்கறியாக, பழங்களாக, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக அத்தனைக்கும் ஒரு அரணாக இருக்குது பலா. எந்தவித சவாலையும் ஏற்று உங்களுக்கு எல்லா பலனையும் ஒரு ஒத்தாளாக நின்று உங்களுக்கு எல்லா சவாலுக்கும் பதில் கொடுக்குன்றதால அதை பற்றி தான் எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கேன் கடந்த 25 ஆண்டுகளாக. ஸோ இந்த பலாத்தோப்பு எத்தனை ஏக்கரில் சார் இருக்குது? பலா இப்போ எனக்கு 20 ஏக்கரில் 5 ஏக்கரில் மட்டும் பலா தற்சமே இருக்குது. ஆண்டுக்கு 1 ஏக்கரை அந்த பலாவை அதிகரிச்சுட்டு போகிறேன். ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய பலன் நான் செய்யக்கூடிய வாழையில் கிடைக்கல. வாழையில் காற்றடிச்சா புயலில் போயிடுமேன்னு பயப்படணும். முந்திரி வறட்சி வந்தால் காய்க்க மாட்டேங்குது. பூச்சி நோய் தாக்குதல் வந்தால் சின்ன பயிர்கள்லாம் இருக்கிற நெல்லோ மணிலாவோ நிறைய மகசூல் இழப்பு வருது. இதில் மகசூல் இழப்புன்றதுக்கு கேள்வியே இல்லை, நஷ்டன்றது கேள்வியே இல்லை. அதனால் பலாவை மையப்படுத்தி விவசாயம் அமையணும், விவசாயிகளையும் என்னை பின்பற்றணுன்றதால பல ஆண்டுகளாக இதை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ பலாவில் எத்தனை வகை சார் இருக்குது? பலாவில் உலகத்தில் எடுத்துக்க போனால் ஒரு 1000க்கு மேற்பட்ட வகைகள் இருக்குது. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய குணாதிசயங்களோட, ரகங்களினுடைய தன்மையோட, அதனுடைய சுவையோடு கொடுப்பாங்க. நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில், பிற மாநிலங்களில் பிற நாடுகளில் இருந்தும் கொண்டு வந்த செடிகள், நம்ம மாவட்டத்தில் அதிகமான செடிகள்லாம் விவசாயிகள் வேலையிலேருந்து தேர்வு பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கு. கிட்டத்தட்ட 150 ரகங்கள் வச்சுருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை இருக்கும். அதாவது என்னன்னு சொல்லலாம்னா, 1 கிலோ பழமும் இருக்குது, 100 கிலோ பழமும் இருக்குது. நிறங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சள் இருக்குது, இளமஞ்சள் இருக்குது, சிவப்பு இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, சுத்தமாக வெள்ளையாக இருக்குது. இது மாதிரி 5 வகை நிறங்கள் உள்ள பலாவும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு பலா ஹைப்ரிட் வந்துருச்சு இல்லைங்களா, செடிகள் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா சார். அதாவது நாட்டுப்பலா அப்படின்றது என்னென்னா, விவசாயிகளே அவங்க வயலில் இருக்கக்கூடிய நல்ல மரத்துலேருந்து ஒரு விதையை போட்டு ஒரு செடியை உருவாக்கிடுவாங்க. மற்ற ஒட்டுப்பலான்றது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய தன்மை சிறப்பாக இருக்குன்னா அதை எடுத்து அந்த குச்சி எடுத்து ஒட்டு போட்டு மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்குறது. அதனுடைய தன்மை என்னென்னா, ஒட்டு செடி ஒரே நிறமாக இருக்கும். அதனுடைய சுவையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் தான், அதாவது அதிக மழை பெஞ்சால் மாறுபடும், சுவை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும், நிறம் ஒரு மாதிரியாக இருக்கும். விதை செடியினுடைய நாட்டுப்பலான என்னென்னா, ஒரு பலாவும் இன்னொரு பலாவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் வேறு மாதிரியாக இருக்கும். ஏன்னா அது அயல் மகர்ந்த சேர்க்கை மூலமாக வர்றதால நாட்டுப்பலா வறட்சியை தாங்கி வரும். அதாவது எந்தவித சவால்களை ஏற்று அவங்களுக்கு கடைசி வரைக்கும் 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய தன்மை அந்த நாட்டுப்பலாவுக்கு உண்டு. ஒட்டுப்பலாவுக்கு அதில் பாதி ஆயுசு தான் இருக்கும், ஆயுசு கொஞ்சம் குறையும். இப்போ நம்ம பலாமரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மண்ணும் தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த மாதிரி மணல் இருக்கணும், தண்ணி எந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்? ரைட், அருமையான கேள்வி. கேட்ட கேள்வியிலே ரொம்ப அருமையான கேள்வி. பலா எங்கே வரும்? பலா வடிகால் வசதி இருந்தால் தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வடிகால்னால் தண்ணி மழை பெஞ்சால் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள அங்கே தண்ணியினுடைய சுவடே தெரியக்கூடாது, தண்ணி தேங்கக்கூடாது. செம்மண் நிலம், மணல் பாங்கா நிலம், கரடு முடான நிலம், சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் வறண்ட என்ன சொல்கிறது புஞ்சை மலை, எங்கே காடு மேடு எங்கே வேணாலும் வரும். ஆனால் எங்கே வராது அப்படின்னு பார்த்தோம்னா, சுண்ணாம்பு நிலத்தில் வராது, கலர் நிலத்தில் வராது, தண்ணி தேங்கக்கூடிய பகுதியில் வராது, வேறு அழுகிடும். அதனால் இதுக்கு ஏற்றது காற்றோட்டம் உள்ள மண்ணும் சீரான ஈரப்பதமும் உள்ள ஒரு 800 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெய்யக்கூடிய பகுதியில் வரும். 2500 மழை 5000 மழை பெய்ஞ்சாலும் பரவாயில்ல, தண்ணி தேங்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு செடி வச்சுட்டோம் இல்லைங்களா, அந்த நமக்கு அந்த பலாப்பழம் நம்ம கிடைக்கிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? இது ஒரு நல்ல கேள்வி. பலானாலே ஒரு 4 வருஷம் 5 ஆண்டு கழித்து தான் பழம் கிடைக்கின்றது பொதுவான கருத்து. ஆனால் இப்போ வீரிய ரகங்கள், வெளிநாட்டு ரகங்கள் 1 ஆண்டில் பலன் தரக்கூடிய பழங்கள் இப்போது
ரகங்களை தேர்வு பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் வியட்நாம் சூப்பர் ஏர்லி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரகங்கள்லாம் எத்தனை வருஷம்னா, ஒட்டு செடிகள் 3 ஆண்டில் காய்க்கும், வளமான மண்ணில் சீரான பராமரிப்பில். இதை விதைச்செடி நாட்டுப்பலா போட்டோம்னா 4 வருஷம் அல்லது 5 ஆண்டுகளில் பலன் தரும். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கூடுதலாக எடுத்துக்கும் விதைச்செடி. இப்போ நம்ம வந்து தண்ணி பாசுறோம் இல்லைங்களா, அதில் இப்போ வந்து பிஹெச் லெவல் ஏதாவது மெயின்டைன் பண்ணுங்களா, தண்ணி எது வேணால் இருக்கலாங்களா? நல்ல கேள்வி. அதாவது பலா அப்படின்னா என்ன அப்படின்னா, எங்கே பலா வருதோ அங்கே நல்ல மண் நல்ல தண்ணி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவேன். வளமாக ஒரு பலா ஒரு இடத்துல வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அது நல்ல மண்ணில் மட்டும்தான் வரும், நல்ல தண்ணியில் மட்டும்தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஹெச் 6லேருந்து 8, தண்ணியும் சரி மண்ணுடைய தரமும். பிஹெச் மண்ணுடைய கார அமிலத்தன்மை 6லேருந்து 8க்குள்ளே தான் வரும், தண்ணியும் அதுக்குள்ளே தான் வரும். 8க்கு மேலே உப்பு இருந்தாலும், 8க்கு மேலே உப்பு மண்ணில் இருந்தாலும் தண்ணியில் இருந்தாலும் வராது. இப்போ ஒரு மரத்தில் மேக்ஸிமம் எத்தனை பழங்கள் கிடைக்கும்? அதாவது இந்த கேள்வி வந்து சின்ன மரம்னா அதுக்குண்ட மாதிரி ஒரு 5 ஆண்டு மரம்னா 2 பழம், ஒரு வருஷத்துக்கு 2 கூட்டிகிட்டு போகலாம். அதாவது N+1ன்னு சொல்கிறது. 5ஆவது வருஷத்தை முதல் காய்க்க வச்சுன்னு முதல் ஆண்டுன்னு வச்சுக்கணுமா 2, அடுத்தது 2+1 கூட்டிக்கணும். அப்போ N+1 என்ன அர்த்தம்? 2, 3, 5, 5, 4, 9, ஒவ்வொரு ஆண்டுக்கும் மடங்காக பெருகிட்டே போகும், கிளைகள் வரவும் உயரமாக போகும். அதனுடைய காய்ப்பு தன்மை ஒரு 10 ஆண்டு மரத்தில் 20 காய் காய்க்கும், ஒரு சராசரியாக சொல்லணும்னா. அப்போ வருஷத்துக்கு 5 சேர்த்துக்கிட்டே போகலாம். ஓகே சார். இப்போ ஒரு பலாப்பழம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் இருக்கும்? அரை கிலோ பழத்திலிருந்து 100 கிலோவுக்கு மேற்பட்டதும் இருக்குது, 100 கிலோ வரைக்கும் சொல்லலாம். சாதாரணமாக நீங்கள் இன்றைக்கி பண்ருட்டி மண்டிக்கு போனீங்கன்னா ஒரு 20 மண்டி இருக்குது. ஒவ்வொரு நாளும் 60 கிலோ 70 கிலோ காய் இல்லாத நாட்களே இருக்காது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 10 காய் வரும் அந்த 60 கிலோ. அதனால் அதிகப்படியாக நம்ம இது வரைக்கும் ரெக்கார்டாக இருக்கிறது 100 கிலோ. 120 கிலோ உள்ள இடங்கள் உள்ள பழங்களும் மலைப்பகுதியில் உடைய, அதாவது 6 அடி உயரம் இருக்கக்கூடிய பலாலாம் இருக்குது. சார் இந்த தோப்பில் உங்களுக்கு சேலஞ்சிங்கான விஷயம் எது சார்? சேலஞ்சஸ் எது உங்களுக்கு? பலாவில் விவசாயிகள் இருக்கக்கூடிய அத்தனை சேலஞ்சஸ், சவால்கள். மழை பெஞ்சா சில மகசூல் போயிடும், காற்றடிச்சா வாழை போயிடும், சரிங்களா? வறட்சி வந்தால் சில பயிர் வந்து சுத்தமாக ஒரு பலனும் இருக்காது. எல்லா சேலஞ்சுமே இது தாக்கு பிடிக்கும். ஆனால் 2 சேலஞ்சை தாக்கு பிடிக்காது. அது என்னன்னா, இது யானை விரும்பி சாப்பிடக்கூடிய பயிர். வனப்பகுதியில் இதை வந்து பரிந்துரை பண்ணக்கூடாது. நம்பர் 1. குரங்கு இருந்தால், குரங்கு வந்து காய் நம்மளுக்கு கிடைக்காது மரத்தால். இது வந்து யானை இறந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொண்ணுன்றதால வருஷத்துக்கு ஒரு கன்று வச்சதுலேருந்து 2000 ரூபாய்க்கு மரம் வளர்ந்துகிட்டே 50 வருஷம் போனால் ஒரு மரம் 1 லட்ச ரூபாய்க்கு போகும். அதனால் சவால்களே இல்லாத பயிர்னு சொல்லலாம். ஆனால் சவால்கள் குறைஞ்ச சவால்கள். குரங்கு யானையை தவிர இந்த மண்ணினுடைய தரம் வந்து என்ன சொல்கிறேங்க, இந்த சுண்ணாம்புக்கு இது களிப்பு கலர் நிலம் இல்லாமல் அது ஒன்று தான் சவாலை ஒழிய, தண்ணி வந்து தரமான தண்ணியாக இருக்கும், தரமற்ற தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாது. மீதி சவாலுன்றதே பலாவுக்கு முன்னாடி கிடையாது. எல்லா சவால்களையும் மீண்டு உங்களுக்கு பலவிதமான பலன் தரக்கூடியது பலா. இப்போ அறுவடை சீசன்னா எப்போ சார் சொல்லலாம் நம்ம? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. அதாவது பெரும்பாலான மரங்கள் வந்து ஒரு 6 மாதம், வருஷத்தில் 6 மாதம் காய்ப்பு தரும். என்னுடைய ஆராய்ச்சிகள் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் இயற்கையாகவே 3 1 பங்கு 30% மேலே 2 தடவை பலன் தரும், 2 தடவை காய்க்கும். 1 மாதம் காய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ சில மரத்தில் காய் இருக்கும், சில மரம் அப்போ வருஷம் பூரா சிலவனில் பழங்கள் கிடைக்கும். அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கி பண்ருட்டிலையும். பண்ருட்டியில் பஸ் ஸ்டாண்ட்லேயே என்றைக்கும் பலா இல்லாத நாட்களே இருக்காது. அந்த வெண்டர்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது சொலையாக பாக்கெட்டில் போட்டு வைக்கிறவங்க வருஷம் பூரா பலா சொலை பண்ருட்டில் கிடைக்கும், மண்டிலையும் கிடைக்கும், அதிக அளவில் கிடைக்காது. இதை மேம்படுத்துறது தான் என்னுடைய முயற்சி. அதாவது தரமான பலா, ஆண்டு முழுவதும் காய்க்கும் பலா, இந்த ரகங்களை தேர்வு பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குற ஆராய்ச்சியில் தான் என்னுடைய இந்த பலா ஆராய்ச்சி மையம், என்னுடைய விஜயா பயோஃபார்ம் நர்சரியில் என்னுடைய பணி என்னென்னா, 150 வகையான ரகங்களையும் வெளிநாட்டில் ரகத்தையும் ஒப்பு நோக்கி எது 2 வருஷம் காய்க்கும், வருஷத்துக்கு 2 முறை காய்க்கும், அதிக சுவை இருக்கணும், அதிக நிறம் இருக்கணும், உற்பத்தி இருக்கணுன்றதான் என்னுடைய பணியாக இருக்குது. அதனால்
பலான்றது 6 மாதம் காய்க்கின்றது பொதுவான விதி. வருஷம் பூரா காய்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள மரங்கள் நம்ம பகுதியில் ஒரு 5% தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை மேம்படுத்தணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஓகே சார். இப்போ பலா மரத்தோட ஏஜ் சொல்லுங்கள். பொதுவாக எத்தனை வருஷம் பலா இருக்குன்னா ஒரு 150 வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்ச விவசாயி. ஆனால் 1000 ஆண்டுகளை கடந்த மரங்கள் கொல்லிமலை, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. அதனுடைய பூர்வீகம் மேற்கு தொடர்ச்சி மலை, பிறப்பிடம் இந்தியா தான். அதனால் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு 10 பேர் அண்டி பிடிக்க முடியாத மரங்கள்லாம் இன்றைக்கி உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்குது. கிளைகளை எழுந்திருந்தாலும் அடிமரங்கள் இருக்குது. அதனால் இதற்கு ஆயுஸ் வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல். நிறைய பேருக்கு அது தெரியாத ஒரு விஷயம். இப்போ இந்த பலா பழத்துக்கு எந்த மாதிரி உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரி எதாவது கொடுத்துட்ருக்கீங்களா? அதாவது எந்த பயிருக்கும் அதுக்கு வந்து அதை தாக்கக்கூடிய பூச்சிகளும் இருக்கும், நோய்களும் இருக்கும். இந்த பலாவை வந்து 30 நாள் பிஞ்சு வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த இளம் பிஞ்சாக இருக்கும்போது என்னென்னா பழத்தை என்ன சொல்கிறது, சின்ன பிஞ்சாக இருக்கும்போது ஃப்ரூட் பொரன்னு சொல்கிறது, காய் துளைப்பானால் சேதம் வரும். அப்புறம் அந்த சின்ன காயாக இருந்ததுன்னா அந்த காயத்தின் மூலமாக பழ அழுகல் நோய் அது வரும். இது 2 தான் வந்து அதிகப்படியாக நம்ம பலா மகசூலை தொந்தரவு பண்ணக்கூடியது. மீது ஒரு 10 விதமான பூச்சிகள், 10 விதமான நோய்கள் இருந்தாலும் அதிகமாக பிரச்சனைக்கு உள்ளாகிறது இந்த 2 தான், பழம் துளைப்பான், பழ அழுகல். இதுக்கு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம்னா வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய் கரைசல், 5 இலை கரைசல், இதை மாதிரி சின்ன காயாக இருக்கும்போதே நம்ம அது பாதுகாப்பு கொடுக்கணும். 30 நாள் பாதுகாப்பு கொடுத்தோம்னா அது போயிடும். அந்த பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஒரு கொத்தில் வந்து 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 10 இருக்கும். ஒரு காம்புக்கு ஒரு காயாக விட்டுட்டு ஒரு குடும்ப கட்டுப்பாடு மாதிரி, ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தைன்ற மாதிரி, ஒரு காம்புக்கு ஒரு காய்ன்ற மாதிரி இருக்கிறது இந்த பண்ருட்டி பகுதி விவசாயிகளுக்கு பழக்கம். அந்த மாதிரி கழித்து விடும்போது பூச்சியினுடைய தாக்குதல் குறையுது. ஒரு காயோட ஒரு காய் இணைஞ்சிருக்கும்போது அந்த சந்துக்குள்ளே தான் முட்டையிடுது. ஓகே. அந்த பழம் துளைக்கிற பட்டாம்பூச்சியோட முட்டை எடுத்து அந்த சந்தை போய் தான் விடும் அந்த 30 நாள் சின்ன பிஞ்சில். அப்போ அந்த பிஞ்சு கடிக்கிறது முறைப்படுத்திட்டாலே நோய் வராது. குறைஞ்சபட்சமாக ஒரு பாதுகாப்பு அந்த வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்குது இல்லையா, இதில் அடியில் இருக்கிற பலா பார்த்தீங்கன்னா சத்துக்கள்லாம் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது மரத்தில் நம்ம உடம்பு இருக்க மாதிரி தான் ஒவ்வொரு பகுதியிலும் சின்ன சின்ன வேறுபாடு, ரத்த ஓட்டத்தினுடைய அழுத்தமும் மற்றது இருக்கிற மாதிரி கீழே பலா இருக்குது, மேலே இருக்குது, மேலேயும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு 1% 2% சுவையினுடைய வித்தியாசம் இருக்க முடியும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்கிறதில்ல. ஆனால் ஒரு பழத்தையே எடுத்து நம்ம ஆய்வு பண்ணோம்னா பழத்தின அடிப்பகுதியில் கொஞ்சம் சுவை இருக்கும், நடுப்பகுதியில் ஒரு மாதிரி இருக்கும், கீழ்ப்பகுதியிலும் சின்ன சின்ன மாற்றங்கள். அது பெரிய அளவில் நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது பலாப்பழத்தோட மருத்துவ குணங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மக்களுக்கு இதில் விழிப்புணர்வு இல்லை. பலாவை சாப்பிட்டா 100 ஆண்டுகள் வாழலாம், நோய் இல்லாமல் வாழலாம், மருந்து இல்லாமல் வாழலாம், உணவே மருந்து அப்படின்ற செய்தி நிறைய பேருக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 6 நாள் பிஞ்சிலிருந்து 100 நாள் காய் வரைக்கும் காய்கறியாக சாப்பிட்லாம். இன்றைக்கி கடையில் போய் நீங்கள் காய்கறி வந்து கத்தரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி காய் துளைப்பான் வரக்கூடிய காய், தக்காளி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த துளை இருக்கிற நீங்கள் காயை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது காரணம் என்ன? 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை விவசாயம் மருந்து அடிக்கிறான். ஏன்னா துளை இருந்ததுனாலே, ஓட்டாக இருந்தாலே விவசாயி வாங்க மாட்டான், நிறைய சேதாரம் வருது. அப்போ அடித்த 4 நாளுக்குள்ளே அந்த காயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? புற்றுநோய் வருமா வராதா? எல்லா விதமான வியாதிக்கும் காரணம், விவரம் தெரியாத வியாதி காரணம் நீங்கள் சாப்பிடக்கூடிய காய்கறிகள் தான். காய்கறிகளை நீங்களே உற்பத்தி பண்ணணும். இல்லைனா இது மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கறி. 6 நாள் பிஞ்சு சமைக்கலாம், 40 நாள் பிஞ்சு சமைச்சு பிரியாணி பண்ணலாம், 60 நாள் பிஞ்சு சொலையும் கொட்டையும் தனியாக பிரித்து அவிச்சு பொரியல் பண்ணலாம், 80 நாள் பிஞ்சு கொட்டையை சொலையை தனியாக பிரித்து அவிச்சு பிரியாணி பண்ணலாம். கொட்டை பிரியாணி, சொலை பிரியாணி, அதை வந்து வேறு வந்து காய வச்சு மாவாக மாற்றி வேறு வெவ்வேறு பண்டங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். எண்ணெய் முறுக்கு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம், பழத்துலேருந்து ஒரு சில. அது மாதிரி காய்கறியாக சாப்பிடக்கூடிய விழிப்புணர்வு மக்களிடையே இல்லை. அதனால் அது என்ன சொல்ல வரோம்னா, முக்கியமாக இன்றைக்கி உலகத்தில் 12 மணி 1 நிமிஷம் அதில் ஆரம்பித்து இரவு 12 மணி முற்பகலிருந்து பிற்பகல் வரைக்கும் 24 மணி நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் செய்யக்கூடிய உணவுகள் பல்பொடியிலிருந்து
சோப்புலேருந்து, காஃபியிலேருந்து, டீயிலேருந்து, அல்வாவிலேருந்து, பிரியாணியிலேருந்து, தோசையிலேருந்து, இட்லியிலேருந்து, பலகாரத்துலேருந்து, அல்வாவிலேருந்து எதில் வேணாலும் சொலையாவோ கொட்டை மாவாவோ பழக்கூழாவோ ஏதோ ஒரு வடிவத்தில் அதில் சேர்த்து சுவை கூட்டும், சக்தி கூட்டும், ஆரோக்கியத்தை கூட்டும், பலவிதமான நோய்கள் எந்த வியாதியும் உனக்கு அண்ட விடாமல் செய்யக்கூடிய தகுதி இந்த பலாவுக்கு இருக்குது. அதனால் எல்லா நாடுகளிலும் இதை சூப்பர் ஃபுட், அதாவது மிகச்சிறந்த சிறந்த உணவு, சரிவிகித உணவு அப்படின்ட்டு இதை கொண்டாடுறாங்க. இது நிறைய பேருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சாப்பிட தெரியல, சொலையை மட்டும்தான் சாப்பிட தெரியுதுன்றதான் என்னுடைய வருத்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தை ஏதாவது ஒரு பர்டிகுலர் நோய்க்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியாக அதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பர்டிகுலர் சொல்லுங்களா ஒரு டிசீஸ்க்கு? இன்றைக்கி 10க்கு மேற்பட்ட வியாதிகளுக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்குது. பலாக்கொட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதால அந்த பொட்டாசியம் வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தகுதி இருக்குது. ஒரு 5 கொட்டையை சுட்டு சாப்பிட்லாம், குழம்புல போட்டு சாப்பிட்லாம், பிரியாணியில் போட்டு சாப்பிட்லாம். அதனால் ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்டோம்னா அந்த பிபி உயர் ரத்த அழுத்தத்துக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இதை சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தை குறைச்சிக்கலாம். அடுத்தது புற்றுநோய் இருக்குதுன்னு வச்சுருங்க. புற்றுநோய் இருக்கிறவங்க இந்த பலாக்கொட்டையோ பலாச்சொலையோ, பலாக்கொட்டையில் தான் இந்த ஜாக்லின்ற பிரின்சிபல் இருக்குது. அதை மாவாவோ இல்லை வருஷம் பூரா கிடைக்கணும்னா காய வச்சு மாவை வச்சு ஒரு நாளைக்கு 30 கிராம் சாப்பிட்டா போதும். பலாக்கொட்டை கிடைக்கும்போது பலாக்கொட்டையை அப்படியே பல விதமாக எப்படியே உட்கொண்டோம்னா நமக்கு அதனுடைய பின்விளைவுகள், அதாவது புற்றுநோய்க்கு வந்து மருத்துவ சிகிச்சை எடுக்கும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய உபாதை அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மருந்தினுடைய உபாதையும் குறைச்சிட்டு அந்த வியாதியுடைய தீவிரத்தையும் குறைக்கக்கூடியது இருக்குன்ட்டு பல நாட்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரான்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க. புற்றுநோய்க்கு அதனுடைய தன்மையை குறைக்கக்கூடியது மருந்தாகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து உலகத்தையே அச்சுறுத்தக்கூடியது நீரிழிவு நோய். இன்றைக்கி நீரிழிவு நோய் உள்ளவங்களாம் பலாவை அணுகி பலா பிஞ்சையோ பலாச்சோள மாவையோ தினமும் பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா மருத்துவரின் உதவி இல்லாமலே இருக்க முடியும். எனக்கு வந்து 20 ஆண்டுகளாக எனக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்குது. இன்றைக்கி 10 ஆண்டுகளாக எந்த மருந்தும் எடுத்துக்காமல் என் உணவு, அதாவது சீரான உணவு பழக்கத்தினுடைய இந்த பலா பிஞ்சு குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து ஒரு உணவாக எடுத்துக்கிட்டதால ஆரோக்கியத்தை என்னால் சீராக வச்சுருக்க முடியுதுன்றதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன். இன்னொன்று, யாரெல்லாம் பலாவை சாப்பிட்றாங்களோ அவங்க 100 ஆண்டுக்கு மேலே இருக்க முடியும். பலா உணவுகளை தேடி சாப்பிட்ணும். உணவுகள் நிறைய பேர் சாப்பிட தெரியலன்றது என்னுடைய வருத்தம். ஓகே சார். இப்போ ஒரு விவசாயி வந்து பலாத்தோப்பு வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு ஏக்கரில் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்க வந்து எத்தனை செடிகள் நடலாம், அதை பற்றி கொஞ்சம் எத்தனை இடைவெளி இருக்கணும் ஒவ்வொரு செடிக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தாவரங்கள் எனக்கு இத்தனை அடியில் வைங்க அப்படின்றது கேட்கல, ஆனால் வந்து சீரான இடைவெளின்னு நம்ம பராமரிக்கிறோம். பழைய முறைன்றது என்னென்னா, நான் வந்து 82ல் படிக்கும்போது ஒரு செடிக்கும் இலைவு 40 கொடுத்தா தான் அதுக்கு இடைவெளி இல்லாமல் காலங்காலமாக வளரும். ஆனால் இப்போ வந்து ஜனப்பெருக்கம் இருக்கிற சூழ்நிலையில் அவ்வளோ இடைவெளியை கொடுத்து அதை வந்து வெற்றிடமாக விடுறதுக்கு பதிலாக இப்போத்தி நடைமுறையில் 25 அடி தென்னைக்கு விடுற மாதிரி ஒரு மரத்துக்கும் இடைவெளி 25 அடி. வரப்பில் வச்சோம்னா 15 அடியில் வைக்கலாம். வரப்பிலேருந்து 10 அடி இடைவெளி விட்டு 15 அடியில் நீங்கள் ஒரு செடி வைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 80லேருந்து 100 வரைக்கும் நடலாம். இப்போ பலாமரம் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு லாபகரமாக நமக்கு இருக்கும்? காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோன்னு சொல்கிறது, ₹1 போட்டால் ₹2 வரணும். அதாவது நம்ம தாரக மந்திரம் மத்திய அரசும் மாநில அரசும் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு லாபம். இதுக்கான வழிமுறையை நான் சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க. நான் ஒத்த ஆளாக நிற்கிறேன். பலாமரத்தை நட்டிங்கன்னா 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு லாபம். உழைப்பு இல்லாமல், இடுபொருள் சிரமம் இல்லாமல், நிலத்தடி நீர் சுரண்டாமல் அந்த விவசாயியை காப்பாற்றும். விவசாயிகள் தற்கொலைன்ற பேச்சுக்கே இடமில்லைன்றது என்னுடைய 10 ஆண்டுகளாக. அதனால் 1 ஏக்கர்லேருந்து 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் தீவிர விவசாயம் பண்ணோம்னா லாபம் எடுக்க முடியும். 5 ஆண்டுகள் பொறுத்திருக்க வேண்டும். 5 ஆண்டுகள் பிறகு லாபம் ஆரம்பித்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டெடியான வருமானம், நிலையான வருமானம். இதுக்கு மாற்றுன்றது உலகத்திலேயே இல்லை. அவ்வளோதான்.
ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பலாமரம் இருக்கு இல்லையா, இந்த பலாப்பழம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்த உடனே? இது ஒரு சிக்கலான கேள்வி. குறிப்பிட்ட ஒரு ரகத்தில் அது 3 மாதத்து பலாவா 6 மாதத்து பலான்னு யாருக்கும் தெரியாது. நான் 150 மரத்தை வச்சுன்னா ஒவ்வொரு மரத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ளவே 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு காய்ப்பதுக்கு அப்புறம். அதனால் இங்கே அனுபவம் உள்ள விவசாயிகள்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த பலாவை தட்டினாலே அந்த சத்தம், அந்த சத்தத்தை வச்சு பார்ப்பாங்க. ரெண்டாவது சாம்பிளிங் மெத்தட், அந்த காயில் வந்து அரை ஓட்டை எடுத்து அந்த சொலையை எடுத்து பார்த்தாங்கன்னா லேசான மஞ்சள் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, முத்தி இருக்கிறத பார்க்குறது. ரெண்டாவது முள் விரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே தோற்று போகும். ஏன்னா சிலது வந்து ஒரு 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 அங்குலத்தில் 100 முள் இருக்கும். சில முள் வந்து ஒரு அங்குலத்தில் ஒரே முள் தான் இருக்கும். விரிஞ்சதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. தட்டுறதை வச்சும் அனுபவத்தில் மட்டும்தான் அந்த முதிர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அது 3 மாதத்து பலாவா 6 மாதத்து பலாவா தெரிஞ்சு அதுக்கேற்ப தான் நீங்கள் அறுவடை பண்ணணும். அனுபவத்தில் தான் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் அறுவடை பண்ணுறோம் இல்லையா சார், இப்போ வந்து மரத்திலே பழுத்து இருக்குமா இல்லை அதை கட் பண்ணி எடுத்துக்க தான் பழுக்க வைக்கணுமா தனியாக? முதிர்ச்சி பெற்ற பிறகு மரத்திலே தானாக பழுக்கிறதும் உண்டு. ஆனால் 95% முதிர்ச்சியில் நம்ம அறுவடை பண்ணும்போது தான் முழு சுவையை நாம் அனுபவிக்க முடியும். அதிகபட்ச முதிர்ச்சிக்கு அனுபவித்தோம்னா அதில் இருக்க கொட்டைக்கு சத்துக்கள்லாம் போயிட்டு கொட்டை விரிஞ்சு கொட்டை முளைக்க கூட ஆரம்பிச்சிடும். அப்போ 95% முதிர்ச்சியில் அறுவடை பண்ணி அதனோட சுவை எடுக்கும்போது முழுமையான சுவை கிடைக்கும். இந்த சுவையின் அளவீடுகள் பற்றி நான் வந்து இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். சில பழங்களினுடைய சுவையை நான் இதில் ஒப்பீடு பண்ணுறேன். இளநீ குடிச்சிங்கன்னா அது 5 பிரிக்ஸு, கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா 10 பிரிக்ஸு, ஆரஞ்சு 11 பிரிக்ஸு. புரியுதுங்களா? கரும்பு சாறு அப்படியே புழிஞ்சு கொடுப்பாங்க சர்க்கரை போடாமல், அது 12 பிரிக்ஸு. பலா வந்து ஒரு சுவை குறைந்த பழம்னா ஒரு 10 பிரிக்ஸில் ஆரம்பிக்கும். 10னா என்ன, கொய்யாப்பழம் சாப்பிட்ற மாதிரி. அதிகபட்சமாக 40 தாண்டி 50லாம் இருக்குது. ஆனால் சராசரியாக விவசாயிகளுக்கு போதுமான சுவை எதுன்னா 20க்கு மேற்பட்டது ஆஹா அப்படின்றது சொல்கிற அளவுக்கு இருக்கும். 25க்கு மேற்பட்டது ரொம்ப ஓஹோன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேம்பட்ட சுவைகள் இருக்குது. அது வந்து நிறைய சாப்பிட முடியாது. 25 பிரிக்ஸ் உள்ள சுவை உள்ளது ரொம்ப மிகச்சிறந்த தேன்பலா அப்படின்றது என்னுடைய பதிவு. ஸோ உங்களோட பேச்சு பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ விவசாயம் அழிஞ்சிட்டு போகுதுன்றாங்க. ஸோ நீங்கள் என்ன, உங்களோட கருத்து என்ன சார்? விவசாயிகளுடைய தற்போதைய போக்கு என்னென்னா, ஒரு விவசாயி என்ன செய்கிறாரோ அதை காப்பி அடிக்கிற பழக்கத்தில் தான் இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் என்ன நிகழ்வுன்னா, ஒரு வயலை சுற்றி 4 மரங்களுக்கு நடுவே விவசாயம்ன்ற முறை இருந்தது. நஞ்சையிலும் புஞ்சையிலும். நஞ்சையில் பார்த்தீங்கன்னா ஒரு வயல் முழுக்க 10 கருவேல மரங்கள் இருக்கும். வேலி கருவேல கருவேல மரங்கள் பறவைக்கு இடம் தரும். பெரிய நிழலில் ஒன்றும் கொடுக்காது. அப்போது பயோடைவர்சிட்டி, பன்மயமாக்கல், ஒரு பறவை உட்காரத்துக்கு ஒரு வாய்ப்பு. அந்த பறவை அங்கேருந்து பூச்சி எடுத்துக்கிட்டு நமக்கு இப்போ முன்னாடியே பரவக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுக்கு இப்போ வந்து எல்லா மரங்களும் வெட்டப்பட்டு விட்டது. மானாவாரியில் என்னென்னா, ஒரு வயல்னால் வயலை சுற்றி 4 பலாமரம், 2 புளிய மரம், 2 வேப்ப மரம், 4 பலாமரம், இப்படி மாமரம், இப்படி பரவி இருக்கும். இப்போ அந்த மரங்களெல்லாம் வெட்டிட்டு தீவிர விவசாயன்ற பேரில் இயற்கையை வந்து நம்ம வந்து இயற்கையினுடைய என்ன சொல்கிறது, காடுகளுடைய வளத்தை அழிச்சிட்டோம். இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா ஒரு வயலுக்கு ஒரு குறைஞ்சது 1 ஏக்கருக்கு 1 மரமாக இருக்கணும். அது இந்த மரம் நான் கேள்வியெல்லாம் கிடையாது. அது பனை மரமாக இருக்கலாம், தென்னை மரமாக இருக்கலாம், பலாமரம் இருக்கக்கூடிய பலாமரம் வளரக்கூடிய ஏற்ற பகுதினா அது பலாமரமாக இருக்கலாம், ஒரு தேக்கு மரமாக இருக்கலாம். மரம் இல்லாத விவசாயம் இந்த நாட்டில் வந்து இன்றைக்கி 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே 110 வரைக்கும் ஏன் போச்சு? சீதோஷ்ண நிலை, வெப்பநிலை ஏன் அதிகமாச்சுன்றது காரணம் என்னென்னா, நம்ம பழமையை மறந்து நம்ம விருப்பப்படி மரங்களை சாலை விரிவாக்கம், வீடு கட்டுறது, தீவிர விவசாயம் இப்படி வந்து அழிச்சிட்டோம். இதை மீட்டெடுக்கணும்னா ஒரு விவசாயி தனக்கு இருக்கக்கூடிய 10 ஏக்கரில் 10 ஏக்கர் 10% குறைந்தது மரப்பயிரை பயிரிடணும். அது பலாமர பயிரை பயிரிட்டானா அவரும் நிம்மதியாக இருப்பார், இந்த நாடு நிம்மதியாக இருக்கும், வீடு நிம்மதியாக இருக்கும். குறைந்த செலவில் குறைந்த இடுபொருளில் இந்த எல்லாத்தையுமே மீட்டெடுக்கலாம். இயற்கையை மீட்டெடுக்கலாம், சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கலாம், லாபத்தை மீட்டெடுக்கலாம். 1 ரூபாயை போட்டு 5 ரூபாய் லாபம் எடுக்கலாம். இதுதான் விவசாயம் செய்யணும். மரங்கள் இல்லா விவசாயம் அவங்களுக்கு கை கொடுக்காது. கண்டிப்பாக சார்.
இப்போ பலா செடி உற்பத்தி பண்ணுறீங்க இல்லையா, என்னென்ன வகை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கீங்க? பலாவில் இப்போ ஒரு 10க்கு மேற்பட்ட வகைகளை வந்து, அதாவது பெருக்கம் என்ன சொல்கிறது, ஒட்டுச்செடி உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். அதில் பார்த்தோம்னா பாலூர் 1ன்றது வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கும். என்னுடைய தோட்டத்தில் சுய தேர்வு அக்ஷயா அப்படின்றது 2 போக ஒரு ரகத்தை தேர்வு பண்ணி அந்த ரகத்தை கொடுத்துருக்கோம். பலாவை விட சிறப்பான ஒரு நிறமும் சுவை கொஞ்சம் கூட இருக்கிறது, கொஞ்சம் சுவை சைஸ் கூட உள்ள ஒரு அக்ஷயான்றது 2 வகை பலா. இது 2 தடவை காய்க்கக்கூடியதில். அப்புறம் சுவை அதிகமாக இருக்கக்கூடிய தேன் பலாவில் ஒரு 2 ரகங்கள் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்த ஒரு ரகம் என்னென்னா மல்லேஸ்வரம் அப்படின்ற ஒரு சிறந்த ரகம், ஆரஞ்சும் சிவப்பும் கலந்தது, அந்த ரகம் கொடுக்குறோம். கேரளாவிலேருந்து கொண்டு வந்து செந்தூரான்னு ஒரு ரகம், அது வந்து சிவப்பு. டாங் சூர்யான்றது ஆரஞ்சு நிறம். இப்படி பல்வேறு ரகங்களை வந்து எது விவசாயிகள் விரும்புகிறாங்க, எது எங்கேயும் கிடைக்காது, அதை மட்டும் தான் நான் மேம்படுத்தி கொடுத்துட்ருக்கேன். இது எங்கேயுமே தமிழ்நாட்டில் மற்றவங்களால் அதிக அளவில் கொடுக்கல. ரிலீஸ் பண்ண உடனே அங்கே இருந்த செடிகளை கொண்டாந்து அதை வந்து இனப்பெருக்கம் செஞ்சு அதை வந்து ஒட்டு பிடிச்சி கொடுத்துக்கிட்டுருக்கு. ஸோ சார் பார்த்தீங்கன்னா வந்து பலாக்கன்று வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சாரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சாரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சார் உங்களோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி முரளி. தேங்க்யூ சார். நன்றி.